ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான விளாக் தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன விளாக்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நான் இப்போ நாகர்கோவில் கன்னியாகுமரி போனேன். நாகர்கோவில் வரை போனவ கன்னியாகுமரிக்கு போய் கண்ணாடி பாலத்தை பார்க்காம வருவேனா? அதனால தான் கண்ணாடி பாலத்தை பார்க்குறக்காண்டி முயற்சி பண்ணி இந்த வெயில் சரியான வெயிலுங்க, அதுலேயும் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். போனால் பீச் ரீச் பண்ணியாச்சு. கார் பார்க்கிங், பஸ் பார்க்கிங் உள்ள இடத்துல கார்க்கெலாம் பண்ணிவிட்டு கிளம்புறக்காண்டி நாங்கள் கிளம்பி போய்கிட்டு இருக்கோங்க. பார்க் பண்ணுற இடத்துக்கு தான் இப்போ போய்கிட்டு இருந்தோம். சுற்றி பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டராவது நடந்து போகணுங்க. நடந்து போய் டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுக்கணும். இப்போ நம்மளுக்கு 2 வகையான டிக்கெட் இருந்துச்சு. ஒன்று 300 ரூபா டிக்கெட்டுங்க, இன்னொன்று 75 ரூபா டிக்கெட்டு. 75 ரூபா டிக்கெட்டில் மட்டும் க்யூ அதிகங்க. இது நம்மளுக்கு 4 மணி வரையும் தான் இந்த கிளாஸ் பிரிட்ஜில் நடந்து போகிறதுக்கு டைம். அப்புறம் இந்த 300 ரூபா டிக்கெட்லேயும் அதில் சரி நம்ம க்யூ கம்மியாக இருந்தால் போவோண்டு அங்கே பார்த்தா அங்கேயும் பெரிய க்யூ, நம்மளால் போக முடியாது அப்படின்னு ரிட்டர்ன் வர்றதுக்கு பார்த்தாச்சு. எங்கள் டேடியோடு நாங்கள் போயிருந்தனால எங்கள் டேடிக்கு கொஞ்சம் வெயிலெலாம் ஒத்துக்காது. அதனால் நாங்கள் கொஞ்சம் தூரம் ஃபஸ்ட்டு நம்ம காமராஜர் மணிமண்டபத்தை பார்க்கும்போது அங்கே கொஞ்சம் நேரம் அவரோட வரலாறு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே முக்கடல் ஒன்றா சேர்கிற இடம் தாங்க இந்த கன்னியாகுமரி. ஒன்று அரபிக்கடல், மேற்குலேருந்து அரபிக்கடல் சேருதான், இந்திய பெருங்கடல், அப்புறம் வங்காள விரிகுடா, எல்லாமே ஒன்று சேர்கிற இடம் தான் இந்த முக்கடல் சங்கமிக்கும் இடம்தான் இந்த கன்னியாகுமரிங்க. நெக்ஸ்ட்டு காந்தி மணிமண்டபம். இந்த காந்தி மணிமண்டபத்தை நாங்கள் அங்கே பிரிட்ஜுக்கு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் பார்க்க நேரமில்ல, அவ்வளோ வெயிலாக இருக்கனால அலைஞ்சதுனால நாங்கள் அப்படியே கார் ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இப்படியே நடந்து போய் கொஞ்சம் தூரத்துக்கு போனால் நம்மளுக்கு டிக்கெட் எடுத்து போகிறதுக்கு பார்த்தா க்யூ அவ்வளோ நிறைய இருக்குங்க. இப்போ இந்த கன்னியாகுமரி அந்த கடல் நடுவில் அமைந்திருக்க 133 அடி நம்மளுக்கு திருவள்ளுவர் சிலை நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இந்த திருவள்ளுவர் சிலை 133 அத்தியாயங்கள் கொண்டது தான். அதே அந்த 130 அடியில் இந்த சிலையும் நம்மளுக்கு வடிவமைச்சிருக்காங்க. கடலுக்கு நடுவில் இதுவரை நான் ஒரு 2 தடவை போயிருக்கேன். இந்த விவேகானந்தர் மண்டபத்தை என்னால் பார்க்க முடியலை. அந்த 133 அடி அந்த கிளாஸ் பிரிட்ஜ் மூலம் போகிறது என்னால் இதுவரை பார்த்ததில்ல. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் டைம் போனால் அது கண்டிப்பாக பார்க்கணுங்க. இப்படியே நாங்கள் போகிறப்ப தூரத்துலேருந்து அந்த கிளாஸ் பிரிட்ஜும் விவேகானந்தர் மண்டபத்துலேருந்து அந்த 133 திருவள்ளுவர் சிலை வரையும் கனெக்ட் பண்ணது சூப்பராக தெரிஞ்சிச்சுங்க. தூரத்துலேருந்து நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன், அவ்வளோ சூப்பராக தெரிஞ்சிச்சு. இந்த க்யூவை பார்த்துட்டு நாங்கள் பேக்கு வந்துட்டோம். இது வரையும் தான் நாங்கள் போயிருக்கோம். எங்கள் அன்னைமார்கள் தான் உள்ள கிளாஸ் பிரிட்ஜ் வரையும் போயிருக்காங்க. அவங்கள்ட்ட வீடியோ வாங்கி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நீங்கள் இந்த கிளாஸ் பிரிட்ஜை பார்த்து ரசிச்சுக்கோங்க. இயற்கை கடல் அன்னையின் அடியில் விவேகானந்தர் அவர்களுடைய நினைவிடமும் அழகான குமரி கடலினுடைய அலைகளும் புதிதாக திறக்கப்பட்ட கண்ணாடி பாலத்தின் வழியே பயணியர்கள் எப்பொழுதும் உருதாயின் பால் குடித்த இவ்வுலக மக்களை எல்லாம் வள்ளுவன்தான் வாழ்க்கை எனும் முப்பாலை குடிக்க வைத்த முதல் விஞ்ஞானி. அந்த ஐயன் வள்ளுவனுடைய 133 அடி திருவுருவ சிலையின் அழகான வீரத்தின் நிலையில் அமைந்துள்ளது. இப்போ எங்கள் அண்ணன் சூப்பராக உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அந்த வரலாறு ஒரு சின்ன 1 நிமிஷம் வீடியோவில் கேட்டிருப்பீங்க, கண்டும் கழிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி நம்ம போனோம்னா பார்க்க முடியாது. இது இந்த சீசனில் மே மாத சீசனில் ஸ்கூல் லீவுன்றனால அனைத்து மக்களும் திரண்டுறாங்க. அதனால் ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருக்குது, வெயிலும் அதிகமாக இருக்குது. இப்போ போய் பார்க்க முடியாது. ஆனால் ஆஃப் சீசனில் போய் கண்டிப்பாக பார்க்கலாம். இன்னொரு மெத்தடில் பார்க்கணுன்னா ஆன்லைன்லேயே டிக்கெட் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற வியூ அந்த போட் கப்பலில் நாங்கள் போய்கிட்டு இருக்கப்ப அந்த கப்பல்லேருந்து பார்க்குற வியூ. இந்த சைட்லேருந்து அந்த சைடு போகிறப்ப வரையும் உங்களுக்கு கப்பலில் எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்ற வியூ தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நாங்கள் கப்பலில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப
சூப்பரான அந்த கிளாஸ் பிரிட்ஜோட வியூவை உங்களுக்கு அருமையாக வீடியோ காமிச்சிருக்காங்க. வீடியோ வந்து இது எடுத்தது எல்லாமே எங்கள் அண்ணன் தான். இந்த விவேகானந்தர் மண்டபத்திலேருந்து அந்த 133 திருவள்ளுவர் சிலை அடி வரையும் எவ்வளோ சூப்பராக வியூ தெரியுதுன்னு பார்த்துருப்பீங்க. இது ஆக்சுவலாக அங்கே உள்ளே போகிறப்ப உள்ள வீடியோ இல்லைங்க. இது வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் வர்றப்ப அந்த அருமையான திருவள்ளுவர் சிலை அடியோட வியூவையும் அந்த விவேகானந்தர் டு திருவள்ளுவர் சிலை அடியில் உள்ள இந்த பிரிட்ஜ் பாலம், கண்ணாடி பிரிட்ஜ் பாலத்தோட வியூவையும் சூப்பராக வீடியோ எடுத்து காமிச்சிருக்காங்க. இந்த வீடியோவில் தான் நானே பார்க்குறேன். ஏன்னா நானும் அங்கே கிட்டக்க போக முடியலை. அன்னைமார்களோடு சேர்ந்து தான் நாங்களும் எங்கள் டேடி ப்ரொஃபஸர் அவங்கள கொலீக்ஸோடு சேர்ந்து தான் நாங்கள் வந்து நாகர்கோவில் போனோம். அங்கேருந்து தனித்தனியாக போகிறப்ப எங்களால் வந்து கிட்டக்க வரை போக முடியலை. ஏன்னா கூட்டத்தை பார்த்துட்டு எங்கள் டேடி வந்து கொஞ்சம் வயசானதுனால நாங்கள் பின்னாடி வந்தாச்சு. ஏன்னா எங்களுக்கு வெயிலில் போனால் எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்னோடய அன்னைமார்கள்லாம் அங்கே போய் வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புனதுனால நான் வந்து இந்த வீடியோவை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ மூலம் தான் நானும் இந்த விவேகானந்தர் சிலையும் கண்ணாடி பிரிட்ஜ் பாலத்தையும் நான் பார்க்குறேன். இப்போ நாங்கள் ரிட்டர்ன் வர்றோம். ஒரு 2 கப்பல் இருக்குங்க. நாங்கள் ரிட்டர்ன் வர்றப்ப இன்னொரு கப்பலில் மக்களை கொண்டு போய் அங்கே விடுற வீடியோவும் நீங்கள் பார்ப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அங்கே உள்ள பாறை அமைப்புகள், கடல்கள் எல்லாமே பார்க்க அருமையாக இருந்துச்சு. இப்போ கரைக்கு வந்தாச்சு. இவ்வளோ பெரிய கப்பலில் தான் ஒன்ஸ் வந்து பயணம் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ வந்து இந்த கண்ணாடி பிரிட்ஜில் நடந்து போகிற உங்களுக்கு வீடியோவை காமிக்கிறேன். திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரி. கீழே அழகான அலைகள், மேலே எங்கள் அண்ணன் கபீர். கண்ணாடி பாலம் கன்னியாகுமரி. கண்ணாடி பாலத்திலே எங்கள் அண்ணன் கபீர் உட்கார்ந்திருக்கிறார். கீழே அலைகள் தெரிகிறதா? அடடா, என்ன இயற்கையான காட்சி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கள் அண்ணன் வந்து எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இந்த கண்ணாடி பிரிட்ஜில் உட்காந்துக்கிட்டு, அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு குளுண்டு இருக்கிற மாதிரி சுற்றி வர்ற முக்கடல் சேரும் இடத்துலேருந்து முக்கடலும் ஒரு அருமையான காற்று வரும். அந்த கடல்ன்றாலே ஒரு காற்று வீசும். அந்த காற்று இடையில எவ்வளோ ஒரு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி அங்கே உட்காந்துருப்பாங்கன்னா, அப்போ நம்மளும் அந்த இடத்துக்கு போய் வியூ பண்ணணும், பார்க்கணும். இதே மாதிரி நம்மளும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, கண்டிப்பாக நானே அடுத்த தடவை போவேங்க. என்னோடு சேர்ந்து நீங்களும் வாங்க. கண்டிப்பாக நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள், நானும் விசிட் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு ஒரு அருமையான ஸ்டில்லு இதோட இந்த வீடியோ முடியுது. இதை நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு ஆக்சுவலாக அது பக்கத்தில் வரையும் போயிட்டு நாங்கள் பார்க்காம வந்துட்டோம். எங்கள் அன்னைமார்கள் பார்த்துட்டு தான் அந்த வீடியோவும் ஃபோட்டோவும் அனுப்பி விட்டாங்க. நான் அதை தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இந்த காட்சி கோபுரம்னு ஒன்று இருக்குங்க. அதுலையாவது நாங்கள் ஏறி போய் வியூவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம். ஆனால் எங்கள் டேடினால் முடியலை. அவங்க வந்து தொப்பி அப்புறம் கர்ச்சிப்லாம் நல்லா ஈரத்தை நனைச்சி அதில் போட்டுக்கிட்டு தான் நடந்து போனோம். அந்த பாலம் வரை வர்றப்போ ரிட்டர்ன் வந்து 150 கொடுத்து ஆட்டோவில் ஏறி வந்துட்டோம். சரி, இங்கே வந்ததுக்கு ஒரு ஸ்டில் அப்புறம் ஒரு வீடியோ எடுக்கணுங்கிறக்காண்டி ஒரு ஞாபகத்துக்காக இந்த கன்னியாகுமரி அந்த பின்னாடி அந்த தெரிகிற மாதிரி வியூ, கடல் வியூ தெரிகிற மாதிரி ஒரு வீடியோவும் ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டாச்சுங்க. ஆக்சுவலாக இந்த வியூ இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறப்ப மணி வந்து 1 to 1:30ங்க. அருமையான ட்ரிப்பு, அழகான 1 day ட்ரிப்பு. இது ஆக்சுவலாக வந்து நாகர்கோயிலில் பால் காய்ச்சிக்கு உங்களுக்கு ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருப்பேன். அண்ணன் வீட்டோட பால் காய்ச்சிக்கு எங்கள் டேடியோட கொலிக்ஸோட பால் காய்ச்சிக்கு போனதுனால இந்த ட்ரிப்பு அமைஞ்சிச்சு. சீரு சிறப்புமாக இருந்துச்சு. இந்த 1 day ட்ரிப்பு சிறப்பாக போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இதோடு நாங்கள் ரிட்டர்ன் ஆகுறோங்க. ரிட்டர்ன் ஆகுறப்ப சரியான மழை. எவ்வளோக்கு எவ்வளோ வெயில் அடிச்சிச்சோ அதுக்கு அவ்வளோக்கு எவ்வளோ மழை பெஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் உங்களால் கன்னியாகுமரிக்கு போக முடியலாட்டி, கண்ணாடி பிரிட்ஜை பார்க்க முடியலாட்டி இந்த வீடியோவில் பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. இந்த வீடியோ எப்போ முடிஞ்சிருக்குன்னே தெரியாது. அந்தளவு நீங்கள் ரசித்து பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது வீடியோ உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.